प्रभु की नाम की स्तुति प्रशंसा होवे। आप सबों को इस तीसरा दिन की उपवास प्रार्थना में मैं स्वागत करता हूं। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। உங்கள் அனைவரையும் இந்த உபவாச நாட்களின் மூன்றாவது நாளிலே வரவேற்கிறேன்। लगातार हम अपने परमेश्वर को सही ढंग से पहचानते हुए आत्मिक जीवन में आगे बढ़ने के लिए परमेश्वर ने हमें सहायता किया। தொடர்ச்சியாக தேவனை சரியான ரீதியிலே அறிந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்। लगातार शुरू से लेकर अभी तक हर परिस्थिति में, हर प्रकार के वातावरण में कुछ भी हो जाए, मेरा परमेश्वर में कोई परिवर्तन नहीं, उसके ऊपर भरोसा रखने से मैं आगे बढ़ते जाऊंगा करके निर्णय करने के लिए परमेश्वर ने हमें सहायता किया है। தேவன் இப்படியாக தீர்மானம் பண்ணுவதற்கு உதவி செய்தார்। சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த தேவன் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவரை நம்பி விடுவேன் என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைக்கத்தக்கதாக उसी के आत्मा के बल पर हम आगे बढ़ते जा सकते हैं। अपने सेवकाई में, अपने पारिवारिक जीवन में, अपने देश की प्रजा के रूप में जीने के लिए परमेश्वर हमारे साथ रहेगा करके हमने विश्वास किया। அவருடைய ஆவியின் பலத்தினாலே நம்முடைய ஊழிய வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது தேசத்தினுடைய குடிமகனாக எல்லா சவால்களையும் மேற்கொள்ளத்தக்கதாக நாம் முன்னேற முடியும் என்று பார்த்தோம்। कल के सवेरे परमेश्वर ने कई लोगों के भीतरी आंखों को खोल के आने वाली बातों पर किस प्रकार उनको चलना करके उनको दृढ़ करके बताया, वे साहस पाए हैं। நேற்றைய தினத்திலே தேவனாய கர்த்தர் அநேகருடைய மனக்கண்களை அல்லது ஆவிக்குரிய கண்களை திறந்து வரப்போகிற நாட்களிலே நாம் எப்படியாக முன்னேறி செல்லலாம், என்ன காரியங்கள் எனக்காக இருக்கின்றன என்பதை உறுதியோடு விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல தீர்மானம் எடுத்தோம்। बच्चन की सेवकाई में हम आते आते परमेश्वर को एक बैलेंस्ड रूप में देखने के लिए परमेश्वर ने सहायता किया है। நம் வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் இப்படியாக அறிந்து கொண்டோம், தேவனை ஒரு பேலன்ஸ்ட் தேவனாக நாம் அறிந்து கொண்டோம்। हमारा परमेश्वर विश्वास योग्य है, हमें भी विश्वास योग्यता के साथ आगे बढ़ना करके हम सीखते चले आ रहे हैं। நாம் இப்படியாக கற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம்। நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், அதோடு கூட நானும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும்। आज सवेरे भी मैं कुछ परमेश्वर की बातों को कह के उस बात की जानकारी हमें किस प्रकार की परिवर्तन में ले जाता है करके सिखा के मैं अंत करने के लिए चाहूंगा। இன்றைய காலை வேளையிலும் தேவனை குறித்ததான ஒரு அறிவை உங்களுக்கு சொல்லிவிட்டு அவர் எப்படிப்பட்டவர் என்று அந்த அறிவு நம்மை என்னென்ன காரியங்களில் நடத்தும் என்று சொல்லி நான் விளக்கப் போகிறேன்। इस बात को पहचानने की वजह से कुछ लोगों के परिवार में, मैं भविष्यवाणी के रूप में इसका कहता हूं, कुछ लोगों के परिवार में ऐसी आंधियां आने वाली हैं, उसमें भी दृढ़ और अटल रहने के लिए परमेश्वर आपको सहायता करने पाए। நான் இதை இப்படியாக தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன்। சிலருடைய குடும்ப வாழ்க்கையிலே இந்த பிரசங்கத்தையோ செய்தியோ கேட்ட பின்பு அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான புயல் அடிக்க போகிறது, அதிலும் கூட உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்கிறார்। कुछ लोग अपने माँ बाप के कारण या अपने बच्चों के कारण अपनी सेवकाई को छोड़ने की जगह पर भी खड़ा किए जाएंगे। उस प्रकार की परीक्षा में भी पास होने के लिए परमेश्वर आपको सहायता करने पाए। சிலரை பார்த்தோம் என்று சொன்னால் தங்களுடைய பெற்றோரின் நிமித்தமாக அல்லது தங்களுடைய பிள்ளைகளின் நிமித்தமாக ஊழியத்தை விட்டு போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக கூடும்। அப்படி இருந்தாலும் உறுதியான விசுவாசத்தோடு ஊழியத்தில் நிற்கக்கூடிய பலன் அடைவார்கள்। मैं आपको पहले बतला रहा हूं, நான் முதலாவதே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன்। शायद आप अभी उस बात को सुन के इस प्रकार की नकारात्मक की बातें मेरे ओर क्यों चले आता करके आप सोचे होंगे। ஒருவேளை அந்த காரியங்களை கேட்ட பின்பு நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இப்படி எனக்கு விரோதமாய் அல்லது நெகட்டிவான காரியங்கள் பேசப்படுகிறது। लेकिन मैं आपसे कहने के लिए चाहता हूं, ஆனால் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், नजदीक में एक बहन जिसको मैं अच्छी तरह से जानता हूं, उसके परिवार को जानता हूं, சமீபத்திலே ஒரு சகோதரி, அவளை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், அவளுடைய குடும்பத்தாரை நன்றாய் அறிந்திருக்கிறேன்।
दो बच्चों के साथ रहने से उसके आदमी की अचानक मृत्यु हो गया. ரெண்டு பிள்ளைகளோடு கூட இருக்கிற அவள் திடீரென்று சொல்லி தன்னுடைய கணவனுடைய மரணத்தை கண்டாள். वे इस प्रकार का प्रेम के संगति में प्रभु में जीवन बिता रहे थे, लेकिन ये बहुत बड़ा धक्का लगा उनके जीवन में. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவ அன்பிலால் இணைக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பிரிவு அவளுடைய உள்ளத்திலே பெரிய அதிர்ச்சி ஆயிற்று. वे कहते थे कि मैं अपने पति के हाथ पकड़ के ही सोती थी, उस प्रकार की बातों में भी मेरे हाथ धरने के लिए कोई है ही नहीं करके मैं उस जगह में चली आई हूं करके. அவள் சொன்னாள், நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய புருஷனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டே தூங்கிக் கொண்டிருப்பேன், படுத்துக் கொண்டிருப்பேன். இப்பொழுது அதுவும் என்னை விட்டு போயிற்று. छोटे छोटे नन्हे बच्चे, சின்ன சின்ன பச்சிளம் குழந்தைகள் जीवन में डगमगा रही थी, வாழ்க்கையிலே தடுமாறிக் கொண்டிருந்தாள். बिल्कुल आंधियों के बीच में उसका जीवन बिल्कुल इधर उधर होते जा रहा था. புயல் காற்றிலே அவளுடைய வாழ்க்கை இங்கேயும் இங்கேயும் அலசடிப்பட்டது. पहले परमेश्वर की सेवकाई के लिए अपने को सौंपी थी, முதலாவது தேவ ஊழியத்துக்காக தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தாள். परंतु अभी क्या करेंगे करके वो डगमगा रही थी. ஆனால் இப்பொழுதோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தடுமாறிக் கொண்டிருந்தாள். माँ बाप के सहारा में जीना पड़ा, பெற்றோருடைய உதவியோடு வாழ வேண்டியதாயிற்று. अच्छे काम तो कर रही थी, நல்ல ஒரு வேலை செய்து வந்தாள். लेकिन कोरोना ने माँ बाप दोनों को अचानक ले लिया. ஆனால் கொரோனா வந்து பெற்றோரை திடீரென்று வாரிக்கொண்டது. अभी उसको और धक्का लगा. இப்பொழுது இன்னொரு அதிர்ச்சி அவளுக்கு வந்தது. जो भी मेरे तसल्ली देने के लिए रखे थे उनको भी प्रभु क्यों हटा दिया करके. எனக்காக ஆறுதலாய் வைத்திருந்தவர்கள் அவர்களையும் ஏன் தேவன் எடுத்துக்கொண்டார்? और आखिरी में ये निर्णय कि मैं सेवकाई के लिए चलने पर हूं. கடைசியாக அவள் இப்படியாக தீர்மானம் எடுத்தால், நான் ஊழியத்துக்காக போக போகிறேன். अपना त्याग पत्र को भी दे दी. அவள் தன்னுடைய தியாகத்தையும் கூட அங்கே முழுவதுமாய் ராஜினாமா கடிதத்தையும் வேலையிலே அவள் கொடுத்து விட்டாள். छोड़ूंगा, நான் வேலையை விட்டு விடுவேன், चले जाऊंगी, நான் போய் விடுவேன். क्योंकि एक दिन प्रभु ने पूछा था, ஏனென்றால் ஒரு நாளிலே கர்த்தர் கேட்டார், तुम माँ बाप के बहाना में सेवकाई में जाने के लिए तैयार नहीं है, நீ பெற்றோருடைய சாக்கு போக்கினாலே ஊழியத்துக்கு வர மாட்டேக்கா? इसलिए मैं उसको उठा लेता हूँ, अपने पास रख लेता हूँ. ஆகையாலே பெற்றோரை நான் எடுத்துக் கொள்கிறேன், என்னிடத்தில் வைத்துக் கொள்கிறேன். अभी क्या करोगी? இப்பொழுது நீ என்ன செய்வாய்? बोली हम संपूर्ण तौर से अपने को सौंपती हूँ. சொன்னாள், சம்பூர்ணமாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். प्रार्थना करने के लिए कहने के बाद ஜெபித்த பின்பு परमेश्वर ने प्रकट किया, தேவன் வெளிப்படுத்தினார், तुमने अपने इसहाक को वेदी पर चढ़ा दी है, நீ உன்னுடைய எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைத்து விட்டாய். मैं इसको परखने के लिए इन आंधियों को तुम्हारे जीवन में आने दिया. நான் இதை சோதித்தறியவே இந்த புயல் காற்றை வாழ்வில் வரவிட்டேன். अभी इसहाक को अपने हाथ में ले ले. இப்பொழுது நீ இதை உன்னுடைய கரத்திலே வாங்கிக்கொள். शायद आने वाले दिनों में कुछ लोगों की जीवन में इस प्रकार की फर्क के रास्ता में प्रभु आपको ले जाने वाला है. ஒருவேளை வரப்போற நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு சோதி தறியக்கூடிய வாழ்விலே சிலரை கர்த்தர் நடத்துவார். लेकिन तो भी परमेश्वर विश्वास योग्य है, परमेश्वर विश्वास योग्य है, परमेश्वर विश्वास योग्य करके अटल रहने के लिए परमेश्वर आपको सहायता करने पाए. அப்படி இருந்தும் தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர் என்ற உறுதியான விசுவாசத்திலே உங்களை கர்த்தர் நிலைநிறுத்துவார். प्रभु आपके साथ लगातार बातचीत करने पाए. கர்த்தர் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவார். कल आत्मा के भरपूरी में, अभिषेक में कई लोग उस जगह तक पहुंचे जहां वे महसूस कर रहे थे इनका जीना आत्मा के बल पर है करके. நேற்றைய தினத்திலே अनेகர் ஆவியின் பலத்தினாலே அல்லது அபிஷேகத்தினால் நிறைந்து இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டார்கள், நான் வாழப்போவது ஆவியானவருடைய பலத்தினாலேயே. आगे हम बढ़ेंगे, प्रभु हमसे बातचीत करने पाए. தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. मेरे साथ खोलिएगा पहला थिस्सलुनीकियों उसका 5वां अध्याय का 23 और 24 पद को हम देखेंगे. என்னோடு கூட திருவுங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்கள். आओ पहला थिस्सलुनीकियों 5वां अध्याय का 23 और 24 पद को देखेंगे. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23 24. शांति का परमेश्वर
आप ही तुम्हें पूरी रीति से पवित्र करें और तुम्हारी आत्मा और प्राण और देह हमारे प्रभु यीशु मसीह के आने तक पूरे पूरे और निर्दोष सुरक्षित रहें. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 24वां पद में ये पढ़ते हैं, तुम्हारा बुलाने वाला सच्चा है और वो ऐसे ही करेगा. 24ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். न केवल परमेश्वर में इस धरती की सेवकाई में साथ रह के मदद करने के लिए तैयार है. தேவனாய கர்த்தர் இந்த உலக ஊழியத்திலே நம்மோடு கூட இருந்து உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, यीशु मसीह के आने समय हमें किस ढंग से खड़ा होना है उसके लिए भी हमें तैयार करने वाला है. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எப்படியாக அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும், அதற்காகவும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். भाई बहन हम अच्छी तरह से जानते हैं, சகோதர சகோதரியை நன்றாய் அறிந்திருக்கிறோம். जब प्रभु यीशु आएगा ஆண்டவராக இயேசு வரும்போது हमारे स्थिति क्या होगा करके यूहन्ना हमें प्रकाश देता है. நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி யோவான் அதை குறித்து வெளிப்படுத்துகிறார். पहला यूहन्ना उसका 3रा अध्याय को मेरे साथ खोलिएगा और पहले 3 वचनों को हम पढ़ेंगे. 1 யோவான் 3வது அதிகாரத்தை என்னோடு தருவுங்கள். அதனுடைய முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். पहला यूहन्ना उसका 3रा अध्याय का पहले पद से लेकर 3रा पद तक. 1 யோவான் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். देखो पिता ने हमसे कैसा प्रेम किया है कि हम परमेश्वर की संतान कहलाए और हम है भी. इस कारण संसार हमें नहीं जानता क्योंकि उसने उसे भी नहीं जाना. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. हे प्रियो, अभी हम परमेश्वर की संतान हैं और अब तक ये प्रकट नहीं हुआ कि हम क्या कुछ होंगे, परंतु इतना जानते हैं कि जब वो प्रकट होगा तो हम भी उसके समान होंगे क्योंकि उसको वैसे ही देखेंगे जैसा वो है. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். और जो कोई उस पर ये आशा रखता है, कौन सा आशा? 2रा पद में हमने देखा था, जैसा वो है वैसे ही हम भी रहेंगे करके उस आशा रखता है. वो अपने आप को वैसे ही पवित्र करता है जैसा वो पवित्र है. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொல்லி 2வது வசனத்திலே பார்த்தோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். प्यारों, सेवकाई में कई निशानों को हम लगाते हैं और उसके ओर दौड़ते हैं. பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய அல்லது ஊழிய பாதையிலே अनेक முன்னால இருக்கிற கோலை நியமித்து முன்னேறுகிறோம். उन बातों के ओर बढ़ने के लिए पूरा यत्न करते हैं, प्रयास करते हैं, औरों को उत्साहित करते हैं. அந்த பந்தய பொருளை நாம் பற்றிக் கொள்வதற்காக நாமும் ஓடுகிறோம், அனைவரையும் உற்சாகப்படுத்துகிறோம். प्रभु उसमें हमें आगे बढ़ने की सहायता करें. தேவன் அதிலே முன்னேற கர்த்தர் உதவி செய்வாராக. लेकिन व्यक्तिगत जीवन में परमेश्वर की योग्यता इसमें दिखाई पड़ता है, विश्वास योग्यता ये दिखाई पड़ता है. हमें धीरे धीरे करके पुत्र के स्वभाव में परिवर्तित होने के लिए मैं ले आता है. ஆனால் அவருடைய உண்மை இருக்கிறதே, தேவனுடைய உண்மை, அது நம்முடைய தனிப்பட்ட ரீதியில எப்படியா காணப்படுகிறது? நம்மை மெதுமெதுவாய் அந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலாக மாற்றிக் கொள்ளக்கூடியது. कई लोग इन वचनों के सामने डगमगाते हैं. अनेகர் இந்த வசனத்துக்கு முன்பதாக தடுமாறுவார்கள். कैसे हम यीशु के समान पवित्र होंगे? எப்படி ஐயா நாம் இயேசுவை போல பரிசுத்தமாவது? यीशु कहता जैसा मैं पवित्र हूं वैसे ही तुम भी पवित्र
पवित्र बनो। இயேசு சொல்லுகிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். किस प्रकार की पवित्रता को प्रभु यीशु चाहता है? எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை ஆண்டவராய் இயேசு விரும்புகிறார்? क्योंकि उसने कहा जो पवित्र और पवित्र बने। ஏனென்றால் அவர் சொன்னார் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். पवित्रता में आगे बढ़ने के लिए मुझे क्या करना है? பரிசுத்தத்திலே இன்னும் முன்னேறி செல்வதற்கு நான் செய்ய வேண்டியவை எவை? मुझे प्रभु ने पवित्र तो किया है, கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். इसमें आगे बढ़ने के लिए मुझे क्या करना है? இதிலே முன்னேறி செல்ல நான் செய்ய வேண்டியது என்ன? मेरे विचार में, என்னுடைய எண்ணத்திலே, मेरे देखने में, என்னுடைய பார்வையிலே, सुनने की बातों में, என்னுடைய சிந்தைக்கடுத்த காரியத்திலே, मेरे क्रिया में, என்னுடைய கிரியைகளிலே, मेरे चाल चलन में, என்னுடைய நடக்கையிலே पवित्रता में आगे बढ़ने के लिए मुझे क्या करना करके एक संघर्ष आपके अंदर उत्पन्न होता होगा। பரிசுத்தத்திலே முன்னேறி செல்வது எப்படி என்று சொல்லி ஒரு போராட்டம் உங்களுக்குள்ள எழும்பலாம். लेकिन यहाँ पर प्रभु का वचन आपको साहस देता है। ஆனால் இங்கே தேவ வசனம் உங்களை தைரியப்படுத்துகிறது. That is not your problem. That is not your problem. ये आपकी समस्या नहीं है, ये आपकी समस्या नहीं है. मैं तेरा बुलाने वाला उस काम को करने के लिए सौंपा हूं, इसलिए बिल्कुल अपने को मेरे ऊपर छोड़ दो। நான் அந்த கிரியை நடப்பிக்க நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆகையால் உன்னை முழுவதும் என்னுடைய கரத்திலே நீ தந்துவிடு. जैसा हम अपने शारीरिक आवश्यकताओं के लिए प्रभु पर विश्वास करते हैं, எப்படியாக நாம் சரீர தேவைகளுக்காக ஆண்டவரை நம்புகிறோமோ वैसे ही मेरा आत्मिक मांग, आत्मिक आवश्यकता, पवित्रता के लिए हम उसके ऊपर संपूर्ण विश्वास करने के लिए यह वचन हमें उत्साहित करता है। அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய தேவை அந்த பரிசுத்தமாகுதலுடைய காரியம், அதற்காக அந்த தேவன் மேலே முழு விசுவாசம் வைக்க முடியும். जवान भाई, வாலிப சகோதரா, வாலிப சகோதரி, हमें सतर्क रहना जरूरी है। நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் தான். परमेश्वर के वचन के आईना के सामने अपने को हमेशा जांचना जरूरी है। தேவ வசனமாகிய அந்த கண்ணாடியின் முன்பதாக நம்மை அறிவது நலமே. जैसा अपना ड्रेस को ठीक करने के लिए हम आईना के सामने खड़े हो जाते हैं, वैसे ही वचन के सामने अपने को खड़ा करके उसको उसमें जो दिखाई पड़ता वो दाग को मिटाने के लिए, कार्य करने के लिए प्रभु के पास दौड़ के आने की आवश्यकता है। எப்படியாக நம்முடைய உடலின் மேலே இருக்கிற காரியங்களை சரி செய்வதற்காக அல்லது கரைகளை நீக்குவதற்காக நாம் கண்ணாடியின் முன் நின்று கொண்டு நம்மை சரி செய்கிறோமோ, அப்படியே அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய வசனத்தின் அடிப்படையில் நம்மை சரி செய்வதுதான். लेकिन पवित्रता में बढ़ने के काम को उसके हाथ में छोड़ दीजिए, वो धीरे 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 करके पवित्रता में आपको आगे लेते चलने के लिए वादा करता है। ஆனால் பரிசுத்தமாக கூடிய அந்த காரியத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை மெதுமெதுவாய் அந்த பரிசுத்தத்தின் மேலே அழைத்து செல்வார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. मैं संपूर्ण तौर से उसके हाथ में जब मैं सौंपता हूं, நான் முழுவதுமாய் தேவ கரத்திலே என்னை ஒப்புக்கொடுக்கும் போது मुझे पवित्र करना, मेरे विचारों में पवित्रता का लाना, मेरा दिल दिमाग में पवित्रता का लाना, उसका काम रह जाता है। என்னுடைய கிரியா இருக்கட்டும், என்னுடைய சிந்தையா இருக்கட்டும், என்னுடைய எண்ணமா இருக்கட்டும், பரிசுத்தத்தை கொண்டு வருவது அவருடைய வேலை. इस बात में हमें संघर्ष करने की आवश्यकता नहीं, இதிலே நான் போராட வேண்டியதில்லை. परंतु हमें सौंपने की आवश्यकता है। ஆனால் நானோ ஒப்பு கொடுக்க வேண்டும். लेकिन हम संघर्ष करने के लिए कोशिश करते हैं, ஆனால் நாமோ போராடுகிறோம். अपने ताकत पर हम चलते हैं, நம்முடைய பலத்திலே நடக்கிறோம். अपने अपने मन में जो बात को ठान लेते हैं उसी को और हम अपने को धक्का देते हैं, மனதிலே நிர்ணயித்த காரியத்தின்படியே தள்ளுகிறோம். या दूसरों की चाह के अनुसार उसको धक्का देने के लिए कोशिश करते हैं। அல்லது மற்றவர்கள் விரும்புகிறது போல நாம் நம்மை நடத்துகிறோம். इसलिए हमारे बीच में ऐसी बातें चली आती है जिसको हम दूसरों से छिपाने के लिए चाहते हैं। ஆகையாலே நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விடுகின்றன, அவைகளை பிறருக்கு முன் ஒளித்து மறைக்கிறோம். लेकिन इस सुबह के समय परमेश्वर आपसे और हमसे ये कहता है, இந்த காலையில தேவன் உங்களோடு என்னோடு சொல்கிற காரியம், मैं तेरा परमेश्वर विश्वास योग्य हूँ, நான் उन्नुடைய ஆண்டவர், உண்மை உள்ளவர். तुम्हारे आत्मा प्राण देह को पवित्र करने के लिए हमेशा लगातार तुम्हारे संग कार्य करते रहूंगा। உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் பரிசுத்தமாக்குவதற்காக தொடர்ச்சியாக உன்னோடு கிரியை நடப்பிக்கிறேன். मैं परमेश्वर के हाथ में हूँ। நான் தேவ கரத்திலே இருக்கிறேன். बोलने वाले विश्वास से जोरदार हालेलुया बोले। அப்படி சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லலாமா? मुझे पवित्र करने के काम को भी मैं उनके हाथ में सौंप दिया हूँ। என்னை பரிசுத்தமாக்கக்கூடிய காரியத்தையும் அவருடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். मुझे पवित्र करने के लिए वो खोद
कुछ भी मुझसे करें, என்னை பரிசுத்தமாக்க அவர் என்னதான் செய்தாலும், मुझे उत्साहित करके वो पवित्र करें, ஒருவேளை என்னை உற்சாகப்படுத்தி பரிசுத்தப்படுத்தினாலும், या उपद्रव के राहों में ले जाके पवित्र करें, அல்லது உபத்திரத்துக்குள்ளாக்கி என்னை பரிசுத்தப்படுத்தினாலும், या वायदा दे के मुझे पवित्र करें, அல்லது வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்னை या பரிசுத்தப்படுத்தினாலும், अपने को दिखा के मुझे पवित्र करें, அல்லது தன்னை தரிசனமாய் காண்பித்து பரிசுத்தப்படுத்தினாலும், अपने दर्शन को दे के मुझे पवित्र करें, தன்னுடைய காட்சி எனக்கு முன்பதாக தந்து वो பரிசுத்தப்படுத்தினாலும், कुछ भी रास्ता में ले जाए, मैं संपूर्ण तौर से उसके हाथ में हूँ। அவர் எந்த வழியிலே என்னை நடத்தி சென்றாலும் நான் அதற்காக அவருடைய கரத்திலே முழுவதுமாய் இருக்கிறேன். अय्यूब कहता है, யோபு சொல்லுகிறான், जिस रास्ता से होके मुझे जाना है वो जानता है। நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். हालेलुया, हालेलुया. जिस रास्ता में से होके मुझे जाना वो जानता है। நான் போகும் வழியை அவர் और அறிவார். मेरे लिए जो ठहराया गया उसको वो पूरा करेगा। எனக்கென்று நியமித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள், आपके लिए जो निर्णय किया गया है உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டு விட்டது. वो यीशु के समान होने की बात भी, இயேசுவை போல மாறக்கூடிய காரியமாய் இருந்தாலும் वो भी आपके लिए ठहराया गया है, அதுவும் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, निर्णय किया गया है। நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. उसका रास्ता को प्रभु जानता है। அதனுடைய வழியை கர்த்தர் அறிவார். हालेलुया, ஹalleluya. वो ज्यादा परेशान नहीं होता है, அதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் वो இல்லை. चिंता नहीं करता है। அவர் கவலைப்படுவது கிடையாது. मैं उसका हूँ, நான் அவருடையவர், वो मेरा है, அவர் मैं என்னுடையவர், उसका हूँ। நான் அவருடையவர். मुझे जिस रास्ता में से जाना है, எனக்கு எந்த வழியில போக வேண்டும் என்று, कैसे लोगों से मुलाकात कराना है, எப்படிப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும், कैसी बातों को सामना करना என்ன है, காரியங்களை மேற்கொள்ள வேண்டும், वो सारी बातों को वो देख அவர் लेगा। பார்த்துக் கொள்ளுவார். वो देख लेगा, அவர் பார்த்துக் वो கொள்ளுவார். देख लेगा। அவரே பார்ப்பார். निर्णय और विश्वास हमारे अंदर बढ़ने पाए, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே பெருகட்டும். क्योंकि मेरा परमेश्वर विश्वास योग्य है। என்னுடைய தேவன் உண்மை உள்ளவர். इसलिए प्रभु कहता है, ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், मैं बुलाने वाला विश्वास योग्य है। என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். हमारा आत्मा प्राण शरीर को वो पवित्र रखेगा, क्योंकि यीशु आने समय आप निर्दोष कर सकें। அவர் ஆவி ஆத்துமா சரீரமாகிய எனக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வருவார் என்றால் இயேசு வரும் பொழுது நான் குற்றமற்றவனாய் நிற்க வேண்டுமே. मैं इसमें ज्यादा समय नहीं बिताने के लिए இதிலே चाहता हूं, நான் அதிக நேரம் செலவிடாமல், क्योंकि आज मैं कुछ और बातों में आपको ले जाने के लिए चाहता हूं। இன்றைக்கு நான் சில மற்ற காரியங்களை குறித்து அறிவிக்கிறேன். लेकिन उसके पहले एक और बात को भी आप देख लेंगे, उसके बाद मैं आज के विषय में ले जाने के लिए चाहूंगा। ஆனால் அதற்கு முன்பு ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு இன்றைய காரியத்துக்குள்ளே போய்விடலாம். वो उसी कलीसिया को पौलुस फिर लिखता है, दूसरा தெசலோனிக்கியோं उसका तीसरा अध्याय पहले पद से लेकर तीसरा पद देखेंगे। 2 தெசலோனிக்கேயர் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய முதலாம் வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். और वहां पर 3 वचन तक मैं पढ़ूंगा। அங்கே 3 வசனங்கள் வரை நான் வாசிக்க போகிறேன். निदान है भाइयों, हमारे लिए प्रार्थना किया करो कि प्रभु का वचन ऐसा शीघ्र फैले और महिमा पाए जैसा तुम में हुआ। கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். और हम टेढ़े और दुष्ट मनुष्यों से बचे रहें, क्योंकि हर एक में विश्वास तो नहीं है। துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு, परंतु प्रभु सच्चा है। ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. वो तुम्हें दृढ़ता से स्थिर करेगा और उस दुष्ट से सुरक्षित रखेगा। அவர் उங்களை स्थिरப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். यहाँ पर पौलुस क्या कहने के लिए चाहता है? இங்க பவுல் என்ன சொல்ல வருகிறார்? தெசலோனிके के कलीसिया से पौलुस क्या बतलाने के लिए चाहता है? தெசலோனியருக்கு பவுல் என்ன சொல்ல வருகிறார்? हम लोग ऐसे ठेड़े, दूसरा पद को देखिएगा, ठेड़े और दुष्ट मनुष्यों के बीच में रहने के लिए प्रभु ने हमें अनुमति दिया है। நம்மை துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்கள் இருக்கிற இடத்திலே வாழ அனுமதிப்பார். उनसे बचने के लिए आप लोग हमारे लिए दुआ कीजिए। அவர்களிலிருந்து விடுவிக்கப்பட எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். किस बात के लिए हमें बचाना है? எந்த காரியத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும்? पहले पद में लिखता है, परमेश्वर के वचन को और आगे ले जाने में
इस बात हमें रोकने ना पाए। முதலாவது ஜெப குறிப்பு, தேவனுடைய வசனம் இன்னும் பரம்ப எந்த தடையும் வரக்கூடாது. क्यों हमें बुरे लोगों से बचाने के लिए प्रभु कहता है, पौलुस प्रार्थना करने के लिए कहता है? ஏன் பவுல் பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார்? दुष्ट लोगों के हाथ से मैं बचाने के लिए प्रार्थना कीजिए करके क्यों कहता है? பொல்லாத மனுஷர் கையிலிருந்து விடுவிக்கப்பட ஜெபியுங்கள் என்று ஏன் பவுல் சொல்லுகிறார்? इस विचार से नहीं हम डर रहे हैं। இந்த எண்ணத்தோடு எல்லாம் நாம் பயந்து விட்டோம். இல்லை हमको बहुत डर लगता है मृत्यु से। எங்களுக்கு மரணத்தை கண்டு பயமா இருக்கு. वो नहीं कहता। இல்லை हमें तो दुष्ट लोगों के बीच में रखा है। எங்களை பொல்லாதவருடைய அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். टेढ़े लोगों के बीच में रखा है। துர்க்குணர்களுடைய இருக்கிற இடத்துல வைத்திருக்கிறார். अपने चिंता के लिए नहीं हम प्रार्थना करने के लिए कहते हैं। எங்களுடைய சொந்த லாபத்துக்காக எங்களுடைய கவலைக்காக ஜெபிக்க சொல்லவில்லை. हमारा विचार है ये वचन ऐसे शीघ्र फैलना है। எங்களுடைய எண்ணம் இப்படியா இருக்கிறது, இந்த வசனம் சீக்கிரமாய் பரம்ப வேண்டும். हिंदी अनुवाद बहुत सुंदर है। இது ஒரு அருமையான இன்னொரு காரியம் இருக்கிறது. मैं उस शब्द के ऊपर थोड़ा ध्यान देने के लिए चाहता हूं। அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாய் பார்க்க விரும்புகிறேன். परमेश्वर का वचन ऐसे शीघ्र फैलना है। தேவனுடைய வசனம் சீக்கிரமாய் பரம்ப வேண்டும். तमिल में लिखा है सब जगह में फैलना है। தொடர்ந்து அதே முதலாவது வசனத்துல எவ்விடத்திலும் பரம்ப வேண்டும். दोनों अनुवाद को मैं ले लेता हूं। ரெண்டு மொழிபெயர்ப்பையும் எடுத்துக் கொள்கிறேன். मेरा विचार एक ही है। என்னுடைய எண்ணம் ஒன்றே. मुझे बच्चे रहने का कारण क्या है? நான் தப்பிக்கப்பட வேண்டும். ஏன்? दुष्टों के हाथ से पड़ना नहीं, उसका कारण क्या है? நாய்களுடைய கரைகளுக்குள்ளே மாட்டிவிடக் கூடாது. காரணம்? टेढ़े लोगों के बीच में पड़ना नहीं, कारण क्या है? நான் துன்மார்க்கருடைய அல்லது துஷ்டருடைய கையில விழுந்து விடக் கூடாது. ஏன்? परमेश्वर का वचन शीघ्र सब जगह में फैलने के लिए वो रुकावट ना होने पाए। தேவனுடைய வசனமானது சீக்கிரமாக எவ்விடத்திலும் பரவுவதற்கு அது தடையாய் மாறிவிடக் கூடாது. किनसे प्रार्थना करने के लिए कहता है? அவர் யாரிடத்தில் விண்ணப்பம் செய்ய கோருகிறார்? तीसरा पद को फिर देखिएगा। நீங்கள் மூன்றாவது வசனத்தை திரும்ப பாருங்கள். वहां पर लिखा है அங்கே எழுதி இருக்கிறது, वो तुम्हें दृढ़ता से स्थिर करेगा அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். और वो दुष्ट से सुरक्षित रखेगा। உங்களை துர்மார்க்கர் இருக்கிற இடத்திலிருந்து விடுவிப்பார். क्यों? ஏன்? हमारा विचार तुम्हारा विचार हो, எங்களுடைய எண்ணம் உம்முடைய எண்ணமாய் இருக்கட்டும். हमारा लक्ष्य तुम्हारे लक्ष्य हो, என்னுடைய லட்சியம் உங்களுடைய லட்சியமாய் இருக்கட்டும். हमारा निशाना तुम्हारा निशान हो। எங்களுடைய குறிக்கோள் உம்முடைய குறிக்கோளாய் இருக்கட்டும். और लोग सोचे होंगे ஜனங்கள் நினைத்திருக்கலாம், पौलुस जैसा हम जलस नहीं है, பவுலை போல நாங்கள் வைராக்கியம் கொண்டவர்கள் அல்ல, हम इतना दूर रखने वाला नहीं है, இவ்வளவு நாங்கள் வைராக்கியம் உடையவர்களா, पौलुस के समान हम प्रकटीकरण पाने वाला नहीं है, பவுலை போல வெளிப்பாட்டை பெற்றவர்கள் நாங்கள் அல்லவே, पौलुस के समान तीसरा आसमान तक नहीं बढ़े हैं, चढ़े हैं, பவுலை போல மூன்றாவது வானம் வரைக்கும் நாங்கள் போகவில்லையே, पौलुस के समान स्वर्गदूतों को देखे नहीं है, பவுலை போல தேவதூதர்களை நாங்கள் கண்டவர்கள் அல்ல, पौलुस के समान हम बहुत बड़ी ज्योति को देखे नहीं है, பவுலை போல பெரிய வெளிச்சத்தை நாங்கள் கண்டதில்லை, पौलुस के समान उस आवाज को सुने नहीं है, பவுலை போல அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கவில்லை. தெசலோனிके कलीसिया के अंदर इसी प्रकार का घबराहट होता होगा। தெசலோனிக்கே சபைக்குள்ளே இப்படிப்பட்ட கலக்கம் உண்டாயிருக்கலாம். ये तुम्हारा समस्या नहीं है, இது உங்களுடைய பிரச்சனை அல்ல. इसके बीच में प्रभु वचन में लिखा है இதிலே வசனம் என்ன சொல்கிறது? परमेश्वर विश्वास योग्य है, தேவன் உண்மை உள்ளவராய் परमेश्वर के विश्वास योग्य है। தேவன் உண்மை உள்ளவர். आपका अनुभव अन्य लोगों के अनुभव के जैसा ना होने से भी, உங்களுடைய அனுபவம் பிறருடைய அனுபவங்களைப் போல இல்லாமல் இருந்தும், आपके वातावरण अन्य लोगों के समान होने से भी, உங்களுடைய சூழ்நிலை பிறரை போல இல்லாமல் இருந்தும், आपका ताक उस मकसद को पूरा करने के लिए एक ही के ऊपर परमेश्वर विश्वास योग्य है। அந்த ஒரே ஒரு அந்த பொருளை அதையே பிடித்துக் கொள்ள தேவன் உண்மை உள்ளவர். एक और बार जोर से बोलिए, प्रभु तू विश्वास योग्य है। இன்னொரு முறை வலுவாக, தேவனே நீர் உண்மை உள்ளவர். शीघ्र वचन को फैलाने के लिए, சீக்கிரமாய் வசனம் பரம்ப, सब जगह में फैलाने के लिए, எவ்விடத்திலும் பரம்ப. मैं अन्य लोगों का अनुभव या वातावरण को देखूंगा नहीं, நான் பிறருடைய அனுபவத்தையோ சூழ்நிலையோ பார்க்க மாட்டேன். मेरा वही ताक है, என்னுடைய குறிக்கோள் அதுவே. उसको पूरा करने के लिए तू मेरा हाथ को पकड़ा, तू विश्वास योग्य இதை परमेश्वर है। நிறைவேற்ற நீர் என் கரத்தை பிடித்திருக்கிறீர், உண்மை உள்ளவர். हर एक सवेरे उठ के बोलिएगा, எல்லோ தினந்தோறும் காலையில எழுப்பி இப்படி சொல்லுங்க, और मेरा हाथ तू धरा है, என்னுடைய கரத்தை நீர் தாங்கி இருக்கிறீர். जिस रास्ता में से होके मुझे ले जाना, उस रास्ता में से होके तू मुझे ले जा। எந்த வழியிலே நான் போக வேண்டுமோ அந்த வழியில நீர் என்ன நடத்தும்.
रोलंस नाम करके एक महत्वपूर्ण प्रचारक साउथ अफ्रीका में रहते थे. ரோலன்ஸ் கர்கே என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஊழியர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தார். परमेश्वर ने उनको बहुत बड़ा जबरदस्ती के साथ साउथ अफ्रीका के लिए इस्तेमाल किया, फिर विश्व भर में भी इस्तेमाल किया. அவர் சவுத் ஆப்பிரிக்காவிலே வலுவாக அந்த ஊழியரை பயன்படுத்தினார், முழு உலகத்திலையும் கொண்டு சென்று பயன்படுத்தினார். उनका ठहराया हुआ सेवकाई, उनका बनाया हुआ सेवकाई अभी भी कार्यरत है बहुत तेजी के साथ. அவருடைய நியமிக்கப்பட்ட ஊழியம், அவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்றைக்கும் விரைவாய் செயல்படுகிறது. तो अपने जीवन की एक घटना को बतला रहा है. அவர் தன்னுடைய ஊழியத்தின் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். जब वे छोटे थे, அவர் சிறுவனாய் இருந்தபோது रेलगाड़ी की यात्रा जो है बहुत महत्वपूर्ण बच्चों के लिए होता था. அந்த ரயில் வண்டியிலே பிரயாணம் பண்ணுவது பிள்ளைகளுக்காக ஒரு பயங்கரமான முக்கியமாக தோன்றும். उन दिनों में विमान नहीं पाया जाता था. அந்த நாட்களிலே ஆகாய விமானங்கள் இல்லை. एक जगह से दूसरे जगह में जाने के लिए कभी-कभी ट्रेन में लोग चलते थे. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு எப்போதாவது ஜனங்கள் ரயில் வண்டியிலே போவார்கள். वो भी साधारण लोगों से नहीं बनता था. அதுல போவதும் சாதாரணமானவரால முடியாது. और बहुत पैसे वाले ही उसमें जा सकते थे, பணக்காரர்கள் தான் ட்ரெயின்ல போக முடியும். क्योंकि उसका टिकट बहुत ज्यादा था. ஏனென்றால் அவருடைய டிக்கெட் காசு அதிகம். लेकिन वो जब छोटे थे, அவர் சிறுவராய் இருந்தபோது अपने दो बहन के साथ தன்னுடைய ரெண்டு சகோதரிமார்களோடு கூட और वहां साउथ अफ्रीका में उनका बाप अच्छे काम करने वाले थे, उनके साथ जीवन बिता रहे थे. தன்னுடைய தகப்பனார் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் நல்ல வேலை செய்து கொண்டு வந்தார். அவரோடு கூட இவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். एक दिन पापा आए, ஒரு நாள் அப்பா வந்தார். बच्चे चले आओ, பிள்ளைகளே வாங்க வாங்க, मैं तुम लोगों को बहुत दूर किसी जगह में एक हफ्ता रहने के लिए ले जाने वाला हूं. நான் உங்கள் அனைவரையும் ஒரு இடத்திலே ஒரு வாரம் அங்கே தங்கி இருக்கும்படியாக அழைத்து செல்ல போகிறேன். उतना दूर हम ट्रेन में यात्रा करने वाले हैं. அவ்வளவு தூரம் நாம் ட்ரெயின்ல போக போறோம். बच्चे बहुत खुश हो गए. பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமானார்கள். इतना दूर ट्रेन में यात्रा करने जा இவ்வளவு रहे हैं. தூரம் ட்ரெயின்ல போணுமா? एक ऐसा जगह में पिकनिक मनाने जा रहे हैं அப்படிப்பட்ட இடத்துல பிக்னிக் கொண்டாட போறோம். और हॉलिडे को बिताने जा रहे हैं. நம்முடைய விடுமுறையை கழிக்க போறோம். बहुत नाचते गाते रहे. அவர்கள் ஆடி பாடினார்கள். रेलवे स्टेशन पहुंच गया. ரயில்வே நிலையத்துக்கு போனார்கள். रेलवे स्टेशन में वो बुक स्टॉल से उनका बाप ने एक न्यूज़पेपर खरीदा. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவருடைய தகப்பனார் புக் ஸ்டால்ல இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினார். वहां बेंच पर बैठ के पढ़ने लगा. அவர் உட்கார்ந்து பெஞ்சிலே அமர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தார். और ये बच्चे ट्रेन के इंतजार कर रहे थे. இந்த பிள்ளைகள் எல்லாம் ட்ரெயின் எப்போ வரும்னு காத்திருந்தாங்க. जब ट्रेन आएगा हम चढ़ेंगे, ட்ரெயின் எப்போ வரும், நாங்க ஏறுவோமே, हम लोग उसमें बहुत मजा लेंगे, நாங்கள் அதுல ரொம்ப களி கூற போகிறோம், आनंद के साथ रहेंगे. நாங்கள் சந்தோஷமா இருப்போம். एक हफ्ता माँ बाप के साथ रहने जा रहे हैं. ஒரு வாரம் வெளியில அப்பா அம்மாவோட கூட இருப்போம். ट्रेन आई धीरे से. அந்த ரயில் வண்டி மெதுவாய் வந்தது. धीरे से ट्रेन आई, மெதுவாய் இந்த ரயில் வந்தது. खड़ी है, நின்றது. लेकिन उनका पापा न्यूज़पेपर में इतना डूबा है, बच्चों को ये साहस नहीं रहा पापा ट्रेन आ गया करके खाने के लिए भी. அப்பா நியூஸ் பேப்பர்ல அப்படியே மூழ்கிட்டாரு. பிள்ளைகளுக்கும் தைரியம் இல்ல அப்பாட்ட சொல்ல, அப்பா ட்ரெயின் வந்துடுச்சுன்னு சொல்ல தைரியம் இல்ல. क्योंकि उनका डिसिप्लिन इतना था. ஏனென்றால் குடும்பத்தினுடைய ஒழுங்கு அப்படி இருந்தது. बच्चे, பிள்ளைங்க எல்லாரும் ट्रेन खड़ी है, அங்க ட்ரெயின் நிக்குது, ट्रेन में चढ़ना है. ட்ரெயின்ல ஏறணும். पापा क्यों देखे, वो न्यूज़पेपर में पूरा डूब गया. அப்பாவை பார்த்தான்னா அப்பா நியூஸ் பேப்பர்ல அப்படியே மூழ்கி இருக்கிறாரு. ट्रेन की सीटी बजी, அந்த ட்ரெயினுடைய விசில் அடிக்க ஆரம்பித்தது. पापा का सुनाई नहीं पड़ा. அந்த சத்தம் அப்பாவுடைய காதுல கேட்கல. इतना गहराई में डूब गए. அவ்வளவு ஆழமா நியூஸ்ல இருக்கிறாரு. ट्रेन निकल नहीं पाती. அந்த ட்ரெயின் புறப்படக்கூடிய நேரம் निकल भी गई. அது புறப்பட்டும் போகிறது. निकलने के बाद அந்த புறப்பட்டு போன பின்பு 10 मिनट के बाद 10 நிமிடம் கழிந்து पापा न्यूज़पेपर बंद करके, क्यों अभी तक गाड़ी नहीं आई है. அப்பா நியூஸ் பேப்பர் அப்படியே மூடி ஏன் வண்டி இன்னும் வரலன்னு பாக்குறாரு. रोलंस अपने किताब में लिखते हैं, ரோலன்ஸ் தன்னுடைய புத்தகத்துல எழுதுறாரு, बेवकूफ आदमी आके चला गया, आप बैठे हुए हैं. முட்டாள்தனமான ஆளு, உட்கார்ந்தே இருந்த ஆளு, ட்ரெயின் போய் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு அவர் எழுதுறாரு. यही बोल रहे थे धीरे से. அவர் மெதுவா இப்படித்தான் சொன்னாரு, पापा ट्रेन आई थी, அப்பா ட்ரெயின் வந்துச்சு, गाड़ी चली भी गई, வண்டி போகவும் செஞ்சிருச்சு, हम लोग छूट गए. நாங்க அமைதியா இருந்தோம், நாம விடுபட்டுட்டோம். हफ्ता में एक ही दिन की गाड़ी, வாரத்துல ஒரு முறை வர்ற வண்டி वो भी छूट गई. அதுவும் போயிடுச்சு.
बच्चों को दिल में बहुत गुस्सा था पापा के ऊपर, பிள்ளைகளுக்கு உள்ளத்துல அப்பாவை குறித்து கோபமானார்கள். क्योंकि अगले हफ्ते तो ये प्रोग्राम नहीं बनाएंगे, ஏனென்றால் அடுத்த வாரம் இந்த ப்ரோகிராம் இருக்காது. गुस्सा कर रहे थे. உள்ளத்துல ரொம்ப கோபம். घर लौटना पड़ गया. வீட்டுக்கு திரும்பி வேண்டியதாயிடுச்சு. जब घर लौटे थे, வீட்டுக்கு திரும்பி வந்தபோது शाम को उसको उनका खबर मिला, சாயந்தரத்துல ஒரு செய்தி அவருடைய செவியிலே கேட்டது. वो गाड़ी एक बहुत बड़ी एक्सीडेंट में होके लगभग उसमें 4 भाग में 3 भाग के लोगों की मृत्यु हो गई. அந்த ரயில் வண்டி ஒரு பயங்கரமான விபத்துக்குள்ளாகி அதனுடைய 4 பகுதியில 3 பகுதி முழு சேதம் அடைந்தது. रोलंस अपनी किताब में लिखते हैं, ரோலன்ஸ் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், जितना गुस्सा पापा के ऊपर रेलवे स्टेशन में मेरे अंदर था, எவ்வளவு கோபம் என்னுடைய அப்பாவின் மேலே ரயில்வே ஸ்டேஷன்ல என் உள்ளத்துல இருந்துச்சோ, अभी उसी में उलट के कहने लगा, पापा आपने ठीक किया है, आप पेपर में डूब गए, अच्छी बात है. இப்பொழுது அதை தலைகளாய் மாற்றி அப்பாவை பார்த்தப்பா நீங்கள் நியூஸ் பேப்பர்ல மூழ்கி இருந்தீங்க, ரொம்ப நல்லது. अगर आप हम लोगों को ट्रेन में चढ़ाते, ஒருவேளை எங்களை ரயில் வண்டியில ஏத்தி விட்டுருந்தீங்கன்னு சொன்னா आज हम संसार में नहीं होते. இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே காணப்பட்டிருக்க மாட்டோம். हमें तो लग रहा था आपने इतनी भूल की है, நாங்கள் இப்படியா யோசித்தோம், நீங்க சரியான மறதி பண்ணிட்டீங்க, தவறு செய்தீர்கள். लेकिन आपका रास्ता सही है, ஆனால் உம்முடைய வழி சரியே. क्योंकि परमेश्वर ने हमें बचाने के लिए ஏனென்றால் தேவன் எங்களை தப்பும்படியாக आपको इस प्रकार की दशा में धकेल दिया है. உங்களை இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளிவிட்டார். आज कितने लोग कह सकते हैं, मेरे जीवन में जो भी होता है आगे ले जाके मेरे योजना को पूरा करने के लिए परमेश्वर कार्यरत है. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ப முடியும், என்னுடைய வாழ்க்கையில என்னதான் நடந்தாலும் அது பின்னால போய் என்னுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். कुछ भी हुआ हो, कुछ भी हुआ हो, என்னதான் நடந்திருந்தாலும் சரி, मेरा बाप जानता है क्योंकि वो विश्वास योग्य है. என்னுடைய தகப்பன் உண்மையுள்ள ஒரு தகப்பனாய் இருக்கிறார். मेरा मकसद में मैं पीछे नहीं हटूंगा, என்னுடைய நோக்கத்திலே பின்வாங்க மாட்டேன். शीघ्र उसका वचन का फैलाने के धुन में मैं खड़ा हूं, उसी में मैं आगे बढ़ूंगा. சீக்கிரமாய் அவருடைய வசனத்திலே பரம்பக்கூடிய அந்த வைராக்கியத்திலே இருக்கிறேன், அதிலே முன்னேறுவேன். कारण ये की है, காரணம் ஒன்றே ஒன்று, मुझे बुलाने वाला विश्वास योग्य. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். लेकिन अभी मैं आपके सामने कुछ बात को लाने जा रहा हूं. ஆனால் இப்பொழுது உங்கள் முன்பு சில காரியங்களை கொண்டு வர விரும்புகிறேன். अभी तुम कान खोल के सुन लीजिए. இப்பொழுது செவிகளை திறந்து கேளுங்கள். परमेश्वर की विश्वास योग्यता मेरे अंदर क्या काम करता है. தேவனுடைய உண்மை தன்மை இருக்கிறதே எனக்குள்ளே என்ன கிரியைகளை செய்கிறது. याद रखिएगा, परमेश्वर की विश्वास योग्यता, நினைவில் வையுங்கள், தேவனுடைய உண்மை, उसकी जानकारी, அவரை குறித்த அறிவு, उसमें निश्चयता के साथ रहने से அதிலே உறுதியா இருப்பதினாலே मेरे अंदर एक काम होता है. எனக்குள்ளே இந்த வேலை நடக்கிறது. खोलिएगा इब्रानियों की पत्री उसका 11 अध्याय. திறவுங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். वहां एक सुंदर वचन को इब्रानी का लेखक लिखता है. அங்கே ஒரு அருமையான வசனத்தை எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதுகிறார். इब्रानियों की पत्री उसका 11 अध्याय. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். वहां 11वां पद को पढ़िएगा. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். इब्रानी 11:11. எபிரேயர் 11:11. विश्वास से सारा ने आप बूढ़ी होने पर भी गर्भ धारण करने की सामर्थ पाई. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று கற்பம் தரிக்க பலனடைந்தாள். हिंदी अनुवाद में बहुत अच्छे ढंग से लिखा है, इसीलिए मैं वहां रुका हूं. அங்கே இந்தி மொழிபெயர்ப்பு மிக அருமையான விதத்துல போடப்பட்டிருக்கிறது, ஆகையால் அங்கே நான் இருக்கிறேன். जितना आप परमेश्वर को विश्वास योग्यता के रूप में देखेंगे, எவ்வளவாய் நீங்கள் தேவனை உண்மையுள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறீர்களோ, उतना ही आपका विश्वास उसके ऊपर बढ़ते जाएगा. அவ்வளவாய் உங்களுடைய விசுவாசம் அவர் மேலே பெருகிக் கொண்டிருக்கும். विश्वास को पैदा करने के लिए आपका यह जानकारी की आवश्यकता है, मुझे वचन देने वाला परमेश्वर बदलता नहीं, सच्चा है, विश्वास योग्य है. நீங்கள் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை வளர்ப்பிப்பதற்காக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வாக்கு பண்ணினவர் இருக்கிறாரே, அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். और साराई का हालत को देखिए. சாராளுடைய நிலைமையை இங்கே பாருங்கள். गर्भ होने के लिए कोई संभावना नहीं है, கற்பம் தரிக்க எந்த வாய்ப்புமே இல்லை. अपने पुरुष को देख रही है, தன்னுடைய புருஷனை பார்க்கிறாள். वो भी बहुत
बहुत बुजुर्ग हो गया, बाइबल बतलाती है उसका शरीर मर गया करके, அவனும் வயது சென்றவனாயிருக்கிறான், வேதம் சொல்கிறது அவன் சரீரம் செத்தவனானான். और आगे बच्चा होने के लिए कोई संभावना नहीं है. பின்னால குழந்தை பேற்றுக்கு எந்த வழியுமே கிடையாது. हमारे साथ एक मुसलमान में से आया हुआ एक मियां जी, मौलवी जी काम कर रहे थे. எங்களோடு கூட இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்திருந்த ஒருவர் வேலை செய்து கொண்டு வந்தார். ध्यान से सुनिएगा. நன்றாய் கவனியுங்கள். बहुत लोग उनको नहीं देखे होंगे, लेकिन कुछ लोग उनको देखे हैं. அநேகர் அவரை பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனால் சிலர் பார்த்திருக்கிறீங்க. उनका नाम इस्राएल अहमद. அவருடைய பெயர் இஸ்ரேல் அகமது என்பது. वे प्रभु में आने का कहानी को आप लोग मेरे किताब में पढ़े होंगे, उनके लिए मैं बतला रहा हूं जो अभी तक इसकी जानकारी नहीं किए हैं. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த சம்பவங்களை, கதையை நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஆனால் அவரை குறித்து தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். बाबुआ में हम लोग रहने के समय, பாபுவாயிலே நாங்கள் இருந்தபோது ओएम टीम के द्वारा मुसलमानों के बीच में सुसमाचार सुनाने की बातों के लिए काम किए थे. ஓஎம் டீம் மூலமாக இஸ்லாமியர் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஊழியம் செய்தோம். उस समय जोसेफ टांग करके एक सिंगापुर का व्यक्ति इनको वहां मस्जिद में जाके पकड़ के खींच के ले आया. அப்பொழுது சிங்கப்பூர்ல உள்ள ஒரு மனுஷன் இங்க வந்திருந்து, ஜோசப் டங் என்பவர் இந்த மனிதரை, இஸ்லாமிய சகோதரரை அவர் மசூதியில போய் அவரை பிடித்து கொண்டு வந்தார். क्योंकि वहां पर मुसलमानों में जो नमाज पढ़ने वालों को ये सिखाने वाले थे. ஏனென்றால் இவர் அங்கே அந்த நமாஸ் வாசிப்பாங்களே அவர்களுக்கு இவர் கற்றுக் கொடுக்கிறவராயிருந்தார். खोपड़ी में पूरा पूरा नॉलेज भरा हुआ था. மண்டைக்குள்ள அந்த எல்லா அறிவுமே உள்ள இருந்தது. वो जोसेफ टांग वहां जाके इनसे बातचीत करके हमारे घर में ले आए. இந்த ஜோசப் டங் இவரிடத்துல போய் பேசி என்ன எங்களுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்தார். ओएम टीम तो चली गई, लेकिन मैं वहां पर बबुआ में रहता था. ஓஎம் டீம் போயாச்சு, இப்பொழுது நான் பபுவாலே வாழ்ந்து வந்தேன். और इनको उन्होंने इंट्रोड्यूस किया, जो भी आपके संदेह उठता है इनसे बातचीत कीजिए. இவரை இப்படியாக இவரை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. என்னெல்லாம் உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கோ இவர்கிட்ட கேளுங்க. वो लगातार रोज बड़े बड़े मोटे मोटी किताबों को लेके आते थे. அவர் தினந்தோறும் பெரிய பெரிய தடிமனான புத்தகங்களை கொண்டு வருவார். मैं उनसे लड़ता था, वे मुझसे लड़ते थे. நானும் அவரிடத்துல வாதாடுவேன், அவரும் என்னிடத்துல வாதாடுவார். मेरा चक्कर था उनको मसीह में लाने के लिए, उनका चक्कर था मैं मुसलमान बन जाऊं. என்னுடைய எண்ணமெல்லாம் அவரை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்த, ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் இவனை இஸ்லாமியனாக மாற்ற. रोज 1 घंटा तर्क वितर्क होता था. தினந்தோறும் ஒரு மணி நேரம் விவாதம். वे हदीस से बोलेंगे, कुरान से बोलेंगे, அவர் குரானில் இருந்து தன்னுடைய மற்ற புத்தகத்திலிருந்து சொல்லுவார், बाइबल में से बोलेंगे, வேதத்திலிருந்து சொல்லுவார், यहूदियों की किताब में से बोलेंगे. யூதருடைய புத்தகத்திலிருந்து பேசுவார். हम लोगों का रगड़ जगड़ बंद होता नहीं था. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த உராசல்கள் முடிவடையவில்லை. मैं यहां तक आ गया, प्रभु क्यों मेरा माता का ये खा रहा. நான் இங்க வரைக்கும் வந்து விட்டேன், ஆண்டவரே என்ன போட்டு ஏன் இவன் மண்டையை போட்டு குழப்புறான். और एक दिन सवेरे मैंने उठ के प्रार्थना किया, ஒரு நாள் காலையில எழும்பி நான் விண்ணப்பம் பண்ணினேன், प्रभु अगर इनको मसीह बनना है तो आने दीजिए, अन्यथा इनको हटा दीजिए. ஆண்டவரே இவர் கிறிஸ்தவராய் மாற வேண்டும் என்று சொன்னால் வரவிடும், இல்லை என்றால் இவரை நீக்கிவிடும். आज से लेकर उनको चेहरा तक मैं देखना नहीं चाहता. இன்றைய நாளிலிருந்து அவர் அப்படி மாறலன்னு சொன்னா முகத்தை நான் பார்க்க மாட்டேன். इतना दिमाग खर्चा करने के लिए तैयार नहीं हूं मैं. இவ்வளவு எல்லா மூளையெல்லாம் போட்டு உடைக்க நான் ஆயத்தமா இல்ல. प्रतिदिन 1 घंटा इनके साथ रगड़ खाना पड़ता है. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் இவரோடு செலவிட வேண்டியிருக்கு. अरे कितने लोग मर रहे हैं, इनको एक आदमी को लाने के लिए क्यों इतना परेशान करना. வெளியில எத்தனை பேர் ஆண்டவர் இல்லாம செத்துட்டு இருக்காங்க, இவருக்கு 1 மணி நேரம் தினந்தோறும் எனக்கு என்ன ஆண்டவரே. और जब उस दिन, लेकिन उस दिन शाम को आए, ஆனால் அந்த நாள்ல சாயந்தரம் அவர் வந்தாரு. थोड़ा तुलसी पत्ता को ले आए, तुलसी पत्ता, துளசி இலைய கொஞ்சம் கொண்டு வந்தாரு. बोलने लगे, आते ही बोलने लगे, அவர் வந்த உடனே சொன்னாரு, भैया जी मुझे आज बुखार हो गया है, அண்ணனே எனக்கு இன்னைக்கு காய்ச்சல் அடிக்குது, थोड़ा सा तुलसी चाय बनाने के लिए बोल दीजिए अपनी पत्नी से. உங்க மனைவிட்ட கொஞ்சம் சொல்லிருங்களேன், துளசி செடி கொண்டு வந்திருக்கிறேன், இலை கொண்டு வந்திருக்கிறேன், துளசி டீயை போட்டு கொடுங்க. और मैं रूपा को बुला के दिया, इसमें एक चाय बना के दे दो. நான் ரூபாக்காவை கூப்பிட்டேன், இதுல இருந்து நீ டீ போட்டு கொடுன்னு சொல்லி சொன்னேன். वो चाय बना के ला के उनके सामने लाई थी. அவள் அங்கே டீயை போட்டுக்கிட்டு அவருக்கு முன்பதாக கொண்டு வருகிறான். मेरे हाथ में नहीं दी, என்னுடைய கரத்துல கொடுக்கல, उनके हाथ में दे के कहने लगी, அவருடைய கரத்துல கொடுத்து இப்படியாக சொன்னார்கள், भैया जी लीजिए. அண்ணே நீங்க ஏன் வாங்கிக்கிடுங்க.
बस खड़े हो गए। உடனே நின்னுட்டார் எழும்பி. अगर यही मसीहत है, मैं बपतिस्मा लेने के लिए तैयार हूं। ஒருவேளை இதுதான் கிறிஸ்தவம் என்று சொன்னால் நான் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். आप ताली बजा रहे, मैं माता बजाया। நீங்க கரங்களை தட்டுறீங்க, நான் நெத்தியில போட்டு அடிக்கிறேன். आप तो अभी ताली बजा उनकी बातों से। நீங்க அவருடைய காரியத்தை கண்ட பின்பு இப்பொழுது கரங்களை தட்டுறீங்க. நான் அடிச்சு அடி தலையில அடிச்சுக்கிட்டு இருந்தேன். आप पूछेंगे क्यों? நீங்க கேட்கலாம் ஏன் அப்படி அடிச்சீங்க? अगर इसी से ये मसीह बनता, मैं पहले चाय कितना पिलाता इनको। இவள் மூலமாக கொடுக்கப்பட்ட டீனால இவர் கிறிஸ்தவன் ஆனார் சொன்னா எத்தனை டீ தான் என்னால போட முடியாம இருந்திருக்கும் யா. मैंने पूछा आपको क्या इस निर्णय में आने का कारण क्या है? நான் கேட்டேன் நீங்க இந்த தீர்மானத்தை இப்படி எடுப்பதற்கு என்ன காரணம்? उन्होंने कहा मेरे जिंदगी में कोई औरत आके मुझे भैया नहीं कही है, लेकिन आपकी पत्नी भैया कर दिया है, ये मेरा दिमाग को उलट दिया है। அவர் சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் என்ன பார்த்து யாரும் அண்ணன் சொன்னதில்ல, ஆனா உங்க மனைவி என்னை பார்த்து அண்ணன் சொன்ன உடனே என் மனசு எல்லாம் மாறிடுச்சு. प्रभु में बपतिस्मा लिए, सेवकाई में आए, प्रभु में बढ़ते रहे। ஊழியத்துக்கு வந்தார், ஞானஸ்நானம் அதற்கு முன்பு பெற்று ஆண்டவரில் வளர்ந்து கொண்டே போனார். एक दिन उनकी पत्नी की मृत्यु हो गई। ஒரு நாள் அவருடைய துணைவி யார் மரித்தார். पत्नी मरने के बाद वे चले आए मेरे पास। துணைவி மரித்த பின்பு அவர் என்னிடத்துல வந்தார். उनका उसमें 55 उम्र हो रहा था। அந்த நேரத்திலே அவருக்கு 55 வயது ஆகி கொண்டிருந்தது. और मेरे पास आके कहने लगे, என்னிடத்துல வந்து அவர் சொல்லுகிறார், भैया मैं एक बात कहूं? அண்ணே என்ன ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லட்டுமா? उसे भैया ही बोलते थे। என்ன அவர் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டு வந்தாரு. बड़े भैया आपसे मैं कुछ बात कहूं? பெரிய அண்ணே உங்ககிட்ட ஏதாவது ஒன்னு சொல்லட்டுமா? இப்போ गुस्सा तो नहीं करेंगे ना? கோவப்பட மாட்டீங்களே? मुझे एक और शादी करने का मन करता है। எனக்கு இன்னொரு திருமணம் செய்யணும் போல இருக்கு. तो मैंने उनका ऐसे ही ताका। நான் மேல அப்படியே கீழே பார்த்தேன். ऊपर बाल नहीं है, மேல முடி கிடையாது. उनको बाल एकदम समझ மேல मुड़ी எங்கேயோ போயிட்டு என்னைக்கோ போயிடுச்சு. और दाढ़ी में एक भी काला बाल नहीं है। தாடியை பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு முடி கூட இருக்காது. मैं उनको देख रहा था, நான் அப்படியே பார்க்கிறேன் அவரை மேல. वे खड़े होकर ऐसे खड़े होते हैं। அவர் அப்படியே நின்னாரு, இப்படியே நின்னாரு, அப்படியே முன்னால அப்படியே. क्या समझते हैं? அப்பங்க உங்களுக்கு என்ன புரியுது இப்போ? என்ன 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 நினைக்கிறீங்க? अभी भी शादी कराइएगा, मैं 3 बच्चा का पैदा करके दिखा सकता हूँ। मैं घबरा गया। இப்போ திருமணம் செய்து வச்சாலும் 3 பிள்ளைகளை நான் பெத்து போட்ட முடியும். मैं तुरंत इब्राहिम को सोचा था। உடனே நான் ஆபிரகாம் நினைச்சு பார்த்தேன். जब प्रभु ने कहा साराय तुम्हें बेटा होगा, ஆண்டவர் சொன்னார் சாராளை பார்த்து உனக்கு மகன் பிறப்பான், குமாரன் இருப்பான். वो इब्राहिम को देखती होगी ऊपर से लेकर नीचे तक। அவள் ஆபிரகாமை பார்த்திருப்பாள் மேலையும் கீழையும். इस आदमी के द्वारा इस बूढ़ी को, இந்த மனுஷன் மூலமா இந்த கிழவிக்கா, इसलिए भीतरे भीतर हंस रही थी करके बाइबल बतलाती। ஆகையினால வேதம் சொல்கிறது சாராயை குறித்து உள்ளே நகைத்தாள். अपने ताकत के ऊपर उसको विश्वास नहीं, தன்னுடைய பலத்தின் மேலே நம்பிக்கை இல்லை அவளுக்கு. अपने सहारा साथी उसकी ताकत पर विश्वास नहीं, தன்னுடைய உடன் புருஷனாய் இருக்கிறான் அவர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. लेकिन बोलने वालों को देख रही है। ஆனால் சொல்லுகிறாரே அவர் யார்? பார்க்கிறாள். मैं ताकत नहीं रखती हूँ, நான் பலனற்று இருக்கிறேன். मेरे साथ रहने वाला ताकत नहीं रखता, என்னோடு கூட இருக்கிற மனுஷனுக்கும் சக்தி இல்லை. मुझे संभालने वाला ताकत नहीं रखता है, என்னை பராமரிக்கிறவன் வயதாகி விட்டான். जिसके हाथ में हूँ उसके पास ताकत नहीं है। யாருடைய கரத்தில் நான் இருக்கிறேன் அவரிடத்தில் சக்தி இல்லை. लेकिन बोलने वाला को मैं देख रहा हूँ। ஆனா சொல்லுகிறாரே அவரை நான் பார்க்கிறேன். क्या लिखा है? அங்க என்ன எழுதி இருக்கிறது? अभी 11वां पद को पढ़िएगा। அங்க வசனம் 11 பாருங்கள். क्योंकि ஏனென்றால் उसने प्रतिज्ञा करने वाले को सच्चा जाना था। சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினாள். विश्वास करने वाले जोरदार ताली बजा के परमेश्वर के धन्यवाद करें। விசுவாசிக்கிறவர்கள் வலுவாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? अगर आप अपने ताकत को देखेंगे, நீங்கள் உங்களுடைய பலத்தை பார்த்தால், आपको मदद करने वालों का ताकत को देखेंगे, உங்களுக்கு உதவி செய்கிறவர்களை பார்த்தால், आपको शरण स्थान देने वालों को देखेंगे, உங்களுக்கு புகலிடமாய் இருக்கிறவர்களை பார்த்தால் असंभव है, அது சாத்தியமல்ல, असंभव है, முடியாது. परंतु वहां देखिएगा ஆனால் அங்கே பாருங்கள், जो
आज्ञा प्रतिज्ञा देता है, யார் வாக்கு பண்ணுகிறாரோ, जो आज्ञा देता है, யார் வாக்கு பண்ணுகிறாரோ वो सच्चा है, அவர் உண்மை உள்ளவர், वो सच्चा है, அவர் உண்மை உள்ளவர், वो सच्चा है, அவர் उन्मय உள்ளவர். कहते रही सच्चा है, सच्चा है, सच्चा है, सच्चा है. उसके शरीर में ताकत आने लगा और सारी बातें जो खो गई थी फिर वापस आने लगा. அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் சரீரத்துக்குள்ளே வந்தது பலம். गर्भवती हो गई. அவள் கர்ப்பம் தரித்தாள். आपके ताक किसके ऊपर है? உங்களுடைய நோக்கம் அல்லது பார்வை எவர் மேல இருக்கிறது? अपने खूबी के ऊपर है? உங்களுடைய திறமையை பார்க்கிறீரோ? क्या आपको जो मदद कर रहे हैं उनके खूबी के ऊपर है? அல்லது உங்களுக்கு உதவியா இருக்கிறவரை பார்க்கிறீரோ? जिसके सहारा में आप सेवकाई में हैं उसके ऊपर है क्या? யாருடைய உதவினாலே ஊழியத்தில் இருக்கிறீங்களோ அவங்க நம்பி இருக்கீங்களோ? क्या सहारा देने वाला संस्था के ऊपर है क्या? அல்லது உங்களுக்கு உதவியா இருக்கிற ஸ்தாபனத்தின் மேல लेकिन நம்பிக்கையா? आज सवेरे आपकी आंखें उसके ऊपर लगने पाए जो प्रतिज्ञा देता है वो सच्चा है, सच्चा है, सच्चा है करके आपका दिल में एक आवाज गूंजने पाए. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய எல்லா நம்பிக்கையும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர் என்ற காரியம் மேலோங்கட்டும். जितनी कहिएगा उतने ही आपके अंदर नवीनीकरण चले आएगा. எத்தனை முறை சொல்லுவீர்களோ அத்தனையாய் உங்களுக்குள்ளே புதுமை வரும். कोई भी बात में फिर जी उठेगी, जाग उठेगी. என்னதான் மரித்து போன காரியம் இருந்தாலும் உயிரோடு எழும்பி விடும். लेकिन आप पूछेंगे ஆனால் நீங்கள் கேட்கலாம், भैया मैं भी तो मन से करने के लिए कोशिश तो करता हूँ, அண்ணே நானும் கூட மனதிலிருந்து சொல்லுவதற்கு முயற்சி தான் எடுக்கிறேன், मुंह से कोशिश तो किया हूँ, நான் வாயினாலே முயற்சி எடுத்திருக்கிறேன், अन्य लोगों के साथ मैं कह भी लेता हूँ, பிறரோடு சேர்ந்து நான் சொல்லியும் இருக்கிறேன். परंतु जो बातें जैसा ही है वैसे ही तो है, ஆனாலும் காரியம் எப்படி முன்னே இருந்ததோ அப்படித்தானே இருக்கிறது, वैसे ही है. அப்படித்தானே இருக்கிறது. एक दिन हो गया, ஒரு நாள் ஆயிடுச்சு, एक साल हो गया, ஒரு வருடம் ஆயிடுச்சு, 10 साल हो गया, 10 வருடங்கள் ஆயிடுச்சு. कोई काम में हमको घूमते रहना पड़ रहा है. அதே காரியத்தை தானே செய்து கொண்டே प्रभु ने वायदा किया था बहुत बड़ी बातें हैं, வாக்குத்தத்தம் பண்ணின பெரிய காரியம் தான். लेकिन उसी बात को ही मैं रुड़कते आ रहे घूमते आ रही हूँ. ஆனா செய்தவைகளையே திரும்ப 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 செய்து கொண்டே இருக்கிறேனே. मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திரும்புங்கள். यहोशू की किताब, யோசுவாவின் புத்தகம், यहोशू की किताब. யோசுவா इस बात को हम जानते हैं लेकिन तो भी वचन को खोल के देखेंगे. அந்த காரியத்தை அறிந்திருந்தாலும் வசனத்தை நாம் திறந்து பார்க்கலாமா? प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. पहला पद को पढ़िएगा, यहोशू 6 अध्याय का पहला पद. யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம். जेरिको के बारे में हम देखते हैं. எரிகோவை குறித்து நாம் வாசிக்கிறோம். यरीहो के सब फाटक इजरायलियों के डर के मारे लगातार बंद रहे और कोई बाहर भीतर आने जाने नहीं पाता था. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. प्रभु क्या आज्ञा दे रहा है? கர்த்தர் சொல்லுகிற கட்டளை என்ன? तीसरा पद से देखिएगा, 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். तो दूसरा पद को दूसरा पद से ही दूसरा पद को भी पढ़ लेंगे. 2வது வசனத்தையும் வாசித்து விடலாம். प्रभु ने यहोशू से कहा, सुन मैं यरीहो को उसके राजा और शूरवीरों समेत तेरे वश में कर देता हूं. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். मैं दे दिया हूं. நான் ஒப்பு கொடுத்தேன். सो तुम में जितने योद्धा हैं नगर को घेर लें. ஆகையினாலே யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழுங்கள். उस नगर के चारों ओर एक बार घुमाएं. பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வாருங்கள். और 6 दिन तक ऐसे ही किया करना. இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். और 7 याजक संदूक के आगे आगे जुबली के साथ नरसिंह के लिए वे चले. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். फिर 7वां दिन तुम नगर के चारों ओर 7 बार घूमना. 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். और याजक भी नरसिंह फूंकते चले. ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். आगे தொடர்ந்து क्या हुआ? நடந்தது என்ன? आपको मालूम है? உங்களுக்கு தெரியும். आपको मालूम है? உங்களுக்கு தெரியும். मालूम है? தெரியும். 7वां पद, 7ஆம் வசனம்.
अभी यहोशू कहता है இப்பொழுது யோசுவா சொல்கிறான், आगे बढ़कर नगर के चारों ओर घूम आओ நீங்கள் பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். और हथियारबंद पुरुष यहोवा के सम्मुख के संदूक ले आगे आगे चले हैं. யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள். आओ वहां पर जब मैं काम करूंगा அங்கே நான் கிரியை செய்யும் போது धड़ाई कर देना, நீங்கள் எல்லாரும் போய் அதை பிடியுங்கள். चढ़ाई कर देना. நீங்கள் போய் பிடியுங்கள். उस तस्वीर को आप अपने सामने लाइएगा. இந்த காட்சியை உங்கள் முன்பு கொண்டு तो வாருங்கள். सोचते हैं 1 साल हो गया, யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ 1 வருஷம் ஆயிடுச்சு, 10 साल हो गया, 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 साल हो गया, 15 ஆண்டுகள், कुछ भी नहीं हो रहा ஒண்ணுமே है. நடக்கல. मुझे रूटीन काम में ही लगना पड़ रहा है. செய்ததையே திரும்ப செய்துட்டு இருக்கிறேனே. लेकिन प्रभु आपका हाथ पकड़ के कह रहा है, கர்த்தர் உங்களை கரத்தை பிடித்து சொல்லுகிறார், मैं विश्वास योग्य हूँ, நான் उண்மை உள்ளவன். मैं वचन जो दिया उसको मानो बस. வாக்கு கொடுத்தவன் அதை ஏற்றுக்கொள். न केवल विश्वास करो परंतु आज्ञाकारी रहो. நீ விசுவாசித்து கீழ்ப்படிந்திரு. जब आप विश्वास योग्य परमेश्वर को देखेंगे आपके अंदर विश्वास आएगा और साथ ही साथ उस बात को मानने के मन आएगा. நீங்கள் தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி எண்ணும் பொழுது விசுவாசம் வரும். அதோடு கூட சொல்லப்பட்ட காரியத்தை நம்புவதற்கு வாய்ப்பு உண்டாகும். एक बार मन में उस तस्वीर को लाइएगा. ஒருமுறை மனதில் அந்த காட்சியை கொண்டு வாருங்கள். इस्राएली लोग घूम के आए, இஸ்ரவேலரெல்லாம் சுற்றி சுற்றி வந்தார்கள். 13 बार घूमने के लिए कहा गया है. 13 முறை சுற்றி வர சொல்லப்பட்டது. अगर मैं उस भीड़ में रहता, ஒருவேளை நான் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பேனால், मैं उस शहरपना को थोड़ा सा देखता, நான் அந்த அலங்கத்தை கொஞ்சம் பார்த்திருப்பேன். थोड़ा परिवर्तन हुआ है, ஏதாவது கோட்டையில மாற்றம் இருக்குதா? कहीं क्रैक आया அந்த है. கோட்டையில கிராக் விழுந்திருக்கா? 13 बार में एक बार तो हो गया, 13 முறையில ஒரு முறை சுத்தியாச்சு. लेकिन कोई असर नहीं पड़ रहा ஆனா है. எந்த மாற்றமும் இல்லையே. दूसरा दिन घूम के आया, இரண்டாவது நாள் சுற்றினார்கள். फिर मैं देख रहा हूँ திரும்ப நான் பார்க்கிறேன், कहीं कुछ क्रैक है, எங்கேயாவது கிராக் இருக்கா? नहीं है. எந்த கீறலும் இல்ல. तीसरा दिन घूम के आया, மூன்றாம் நாளிலேயும் कहीं कोई क्रैक है, எங்கேயாவது கீறல் இருக்கா? नहीं है. இல்ல. 6 दिन हो गया, 6 நாள் ஆயிடுச்சு, घूम के आया, சுற்றி வந்தார்கள். क्या कुछ क्रैक है, எங்கேயாவது கீறல் இருக்கா? नहीं. இல்லை. 6 दिन घूम के आया, कुछ नहीं, अभी 7वां दिन में हो जाएगा. 6 நாள் சுற்றி வந்து ஒண்ணு நடக்கல. 7வது நாள் अरे என்னையா? 6 दिन हमने जो काम किया, आज्ञा माना है, 6 நாள் நாங்கள் கீழ்ப்படிந்து ஆயிடுச்சு. मैं तो उस बात को माना है, நாங்கள் சொன்னதை செய்தோமே. जरा सा भी असर नहीं पड़ा है, கொஞ்சம் கூட பாதிப்பு இல்ல. कुछ भी परिवर्तन नहीं है. ஒரு மாற்றமும் இல்ல. बेकार, வேணாம். बेकार. அது வெத்து போச்சு. साथी कह रहा है, கூட இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, कोई बात नहीं, 7वां दिन भी तो घूम लेंगे. எப்பா பொறு 7ஆம் நாள்ல சுத்தி வந்துருமே. सुनिए, आज मैं केवल 2 बार घूमूंगा, நான் இன்னைக்கு 2 முறை தான் 7ஆம் நாள்ல சுத்த போறேன். क्योंकि आज जो 7वां दिन है, இன்னைக்கு 7ஆம் நாள், 2 बार घूमने से अगर क्रैक शुरू नहीं होगा, 7ஆம் நாள்ல 2 முறை சுத்தி வந்த பிறகு எந்த கீறலும் இல்லன்னு சொன்னா, 7 बार घूमने के बाद ये कैसा गिरेगा? 7 முறை சுத்தின பிறகு இது எப்படியே விழ போகுது? प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. You may not see any outward sign until now. अब तक आप बाहरी कोई भी चिन्ह को ना देखेंगे. जरा सा भी चिन्ह को नहीं देखेंगे, கொஞ்சம் கூட அந்த அடையாளத்தை பார்க்க மாட்டீங்க. लेकिन प्रभु के आत्मा के बल पर मैं कहता हूं, अचानक ये काम होने वाला, आपके सेवकाई में, आपके जीवन में अचानक होने वाला है. ஆனால் தேவ ஆவியின் பலத்தினால நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஊழியத்திலே திடீரென்று எதிர்பாராமல் நடக்கும். जैसा 13वां बार घूमे थे, எப்படி 13வது முறை சுற்றினார்களோ, उतना बड़ा दीवार, ஒரு பெரிய சத்தம், उतना बड़ा सहरपना, ஒரு பெரிய அலங்கம் एक साथ गिर रहा, डब 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 डब. அது ஒன்றாய் டப 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 என்று விழுகிறது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. प्रभु आपका हाथ को पकड़ के आज सवेरे खाने के लिए चाहता தேவன் है. உங்கள் கரத்தை பிடித்து இந்த காலையில சொல்கிறார், तुम वफादारी के साथ रहा है, நீ உண்மை உள்ளவனாய் இருந்திருக்கிறாய். इसलिए ஆகையால், इसलिए ஆகையால், इसलिए ஆகையால், मेरा विश्वास योग्यता तेरा विश्वास योग्यता के साथ जब मिल जाता है, என்னுடைய உண்மை உன்னுடைய உண்மையோடு கூட இணைந்து விட்டது. मैं अचानक काम करने के लिए तैयार हो रहा हूं. திடீரென்று வேலை செய்ய प्रभु போகிறேன். आपका हाथ पकड़ के खाने के लिए तैयार है. நீங்கள் அவருடைய கரத்தை பிடித்து சொல்ல ஆயத்தமா? You see, it is only a routine. आप देखते
कहते हैं ये तो लगातार का काम है, जो बातें थी वही हैं, காரியங்கள் ஏற்கனவே நடந்ததுதானே, जैसे ही है वैसे ही है, இருந்தது அப்படியே தான். लेकिन प्रभु कहता है ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் नहीं है, नो, नहीं है. मेरा वचन के अनुसार अचानक ये काम होने वाला है, என்னுடைய வசனத்தின்படி திடீரென்று கிரியை நடக்கும், अचानक ये काम होने वाला है. திடீரென்று கிரியை நடக்கும். कितने लोग विश्वास करते हैं? जोरदार हालेलुया बोले. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லலாம். अचानक काम होने वाला है, திடீரென்று நடக்கும், अचानक काम होने वाला है, திடீரென்று நடக்கும், अचानक काम होने वाला है. திடீரென்று வேலை நடக்கும். विश्वास और आज्ञाकारी रहना, விசுவாசித்து கீழ்ப்படிந்திருங்கள். क्योंकि आप अपना परमेश्वर को जानते हैं. ஏனென்றால் நீங்கள் உங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். वायदा देने वाला भूलता नहीं है, வாக்கு பண்ணினவர் மறக்க वचन மாட்டார், देने वाला भूलता नहीं है. வசனம் கொடுத்தவர் மறக்க மாட்டார். साराई ने विश्वास की, சாராள் விசுவாசித்தாள், ओ उसका शरीर मर गया, அவளுடைய சரீரம் செத்தது. लेकिन विश्वास वचन देने वाला सच्चा है, ஆனால் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், वचन देने वाला सच्चा है. அவர் உண்மை உள்ளவர், वो पूरा करेगा, அவர் वो நிறைவேற்றுவார், अचानक करेगा. அவர் திடீரென்று बात செய்வார். उसके अंदर नवीनीकरण को लाया, அப்பொழுது உள்ளே வந்தது ஒரு नयापन புதுமை, को लाया, புதிதாக்குதல், नयापन को लाया. புதியவைகள் பிறந்தன. एक और घटना को मैं दिखाने के लिए चाहता हूँ. நான் இன்னொரு சம்பவத்தை சொல்லிவிட விரும்புகிறேன். यूहन्ना रचित सुसमाचार, யோவான் எழுதின சுவிசேஷம் उसका दूसरा अध्याय, இரண்டாம் அதிகாரம், उसका दूसरा अध्याय में இரண்டாம் அதிகாரத்திலே परमेश्वर यूं कहता है, தேவன் இப்படி சொல்லுகிறார். वहां पर पहला अद्भुत काम को यीशु ने काना में किया था. அங்கே முதலாவது அற்புதத்தை இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே செய்தார். इस घटना को आप जानते हैं. இந்த சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள். वहां उन लोगों के लिए दाखरस की गट्टी हो गई. அவளுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. मरियम आके कह रही है, மரியாள் வந்து சொல்லுகிறாள், उनके पास दाखरस की गट्टी हो गई. அவர்களிடத்துல திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. यीशु ने कहा, இயேசு, मेरा समय आया नहीं, எனக்கு வேலை வரவில்லை. लेकिन मरियम चुकी नहीं. ஆனால் மரியம் அங்கே நின்று விடவில்லை. अभी तक यीशु एक अद्भुत काम को भी करके दिखाया नहीं है, இதுவரைக்கும் இயேசு ஒரு அற்புதம் கூட செய்து காண்பிக்கவில்லை. लेकिन मरियम के अंदर एक विश्वास है, ஆனால் மரியாளுக்குள்ள ஒரு விசுவாசம், इनसे होगा, இவரால் முடியும், इनसे होगा, இவரால முடியும், इनसे होगा. இவரால முடியும். मैं 30 साल इसके संग इसका रह के इसको पालन पोषण की हूँ. 30 ஆண்டுகள் இவரோடு கூட இருந்து இவளை வளர்த்திருக்கிறேன். अभी तक एक अद्भुत काम नहीं हुआ है, ஒரு முறை கூட இதுவரைக்கும் நடக்கல, एक भी अद्भुत काम नहीं हुआ है. ஒரு அற்புதமும் நடக்கல இதுவரைக்கும். इसके बाद भी मैं जानता हूँ, அப்படி இருந்து நான் अभी அறிந்திருக்கிறேன். तक कुछ भी नहीं हुआ है, இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கலதான், लेकिन अभी कर सकता है. ஆனால் இப்பொழுது அவரால் முடியும். वो नौकरों को बुला रही है, வேலைக்காரரை கூப்பிடுகிறாள். और ये जो खाएंगे उसके अनुसार करो. வாருங்க வாருங்க, இவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. अभी नौकर लोग वहां खड़े हैं. இப்பொழுது வேலையாட்கள் அங்க இருக்கிறாங்க. बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, वहां पर 6 पद में लिखा है, 6ஆம் வசனத்திலே, यूहन्ना दूसरा अध्याय के 6 पद में, யோவான் 2:6 से माता ने सेवकों से कहा, जो कुछ ये तुमसे कहे वही करना. தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். 7वां पद में लिखा है, 7ஆம் வசனத்திலே, वहां यहूदियों के शुद्ध करने के रीति के अनुसार पत्थर के 6 मटके घेरे थे, जिसमें 2-2, 3-3 मन समाता था. 6வது வசனத்திலே, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் மொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ध्यान से सुनिएगा, நன்றாக கவனியுங்கள். एक एक मटका जो है वो 20 लीटर का पानी ले सकता है. ஒவ்வொரு கற்சாடியும் 20 லிட்டர் தண்ணீர் பிடிக்கும். मान लीजिए पानी लाने के लिए जो छोटा बर्तन को ले जाते हैं 3 लीटर का हो, ஒருவேளை அந்த தண்ணீரை கொண்டு வரும்படியாக ஒரு 3 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன பாத்திரமா இருந்தாலும், और एक नौकर को 20 बार उसको 20 लीटर को भराने के लिए कम से कम 6 बार उसके पास पानी लाना पड़ेगा. அந்த 20 லிட்டரை ஒரு கற்சாடியில் நிரப்ப ஒரு வேலைக்காரனுக்கு 6 முறை குறைந்தபட்சம் போயிட்டு வரணும். और वो डालेगा, அவன் வந்து போடுவா. लेकिन यहाँ पर लिखा है, ஆனால் இங்கே போட்டிருக்குது, और 3 मन का, इसका मतलब 30 लीटर पानी. அது பார்க்கிறோம் 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக, அதாவது 30 லிட்டர் தண்ணீர். इसलिए 10 बार आना पड़ेगा. ஆகையினாலே 10 முறை இப்ப வரணும். एक बार आके डाला है, ஒரு முறை வந்து ஊத்திட்டான், पानी लिया है, தண்ணி எடுத்தா, पानी डाल रहा है, தண்ணி இங்க பார்க்கிறான், देख रहा है, பார்க்கிறான் உள்ள पानी पानी है, தண்ணி தண்ணியா தான இருக்கு. दूसरा बार डाल रहा है, இரண்டாவது முறையும் பார்க்கறான், देख रहा है, பார்க்கறான், वो पानी है, தண்ணியே தான் இருக்கு. तीसरा बार ला रहा है, மூன்றாவது முறை கொண்டு வர்றான், देख रहा है, பார்க்கறான், पानी है, தண்ணியா தான் இருக்கு. अरे इनकी बुड़बक की बात को सुन के हमको एक अम्मा करने, क्योंकि यीशु मसीह अभी तक अद्भुत काम किया என்ன नहीं, இவர் புத்தியனமா ஒன்ன சொன்னாரு சொல்லி நான் செய்யணுமா? ஏன்னா இவர் இதுவரைக்கும் ஒரு அற்புதம் செய்யாத ஆளு. और ये
सारी बर्तनों का भरा दो, எல்லா கற்சாடியை நிரப்புங்கள், सब कुछ भरा दो। எல்லாவற்றையும் நிரப்புங்கள்। एक एक नौकर, मान लीजिए 3 नौकर भी वहां आए, उनको 20 बार दौड़ना पड़ गया। ஒருவேளை 3 வேலைக்காரர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு 20 முறை ஓடி ஓடி வர வேண்டியிருந்தது। एक बार, ஒரு முறை, 2 बार, இரண்டாவது முறை, 3 बार, மூன்றாவது முறை, 5 बार, 5 முறைகள், 10 बार, 10 முறைகள்। ओ कुछ होता नहीं है, ஒண்ணுமே कुछ மாறலையா, हुआ नहीं है, ஒண்ணுமே कुछ நடக்கலையா, हुआ नहीं है। ஒண்ணுமே செய்யலையா। अब आखिरी बार भरने जा रहा है, இப்பொழுது கடைசி முறை ஊற்ற போறான்। क्या परिवर्तन है? அங்கே மாற்றம் என்ன? कुछ भी नहीं है, ஒண்ணுமே இல்ல, भर गया। நிரப்பிட்டாங்க। क्योंकि उनकी आंखें पानी के ऊपर था, இரண்டால் அவருடைய கண்கள் தண்ணீர் மேல இருந்தது। अभी उनको देख रहे हैं। இப்பொழுது அவரை பார்க்கறாங்க। अभी क्या करना है मालिक? ராஜா, எஜமான், இப்போ நாங்க என்னையா செய்யணும்? अचानक, திடீரென்று, अचानक, திடீரென்று वो सारे पानी दाक रस बन गया। எல்லா தண்ணீரும் திராட்சரசமாய் மாறி போனது। ताली बजा के परमेश्वर का धन्यवाद करें। தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? கரங்களை बगल தட்டி वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், आपके सेवकाई में, உங்க ஊழியத்திலே, आपके जीवन में உங்க வாழ்க்கையிலே एक अचानक बात आने वाले साल में होने वाला है। வரப்போற ஆண்டில திடீரென்று காரியங்கள் நடக்க போகுது। कब होगा मालूम नहीं, எப்ப நடக்கும் தெரியாது, लेकिन अचानक होने वाला है। திடீர்னு நடக்கும்। जैसे यरीको में हुआ था, எப்படி எரிகோவில் जैसे நடந்ததோ, खाना में हुआ था, கானா ஊர்ல போல, वैसे ही आपके जीवन में, அப்படி உங்க வாழ்க்கையில, आपके पारिवारिक जीवन में, குடும்பத்திலே, आपके व्यक्तिगत जीवन में, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, आपके सेवकाई में, ஊழியத்திலே, मैं परमेश्वर के वचन के आधार पर बोल நான் रहा தேவ हूं, வசனத்தின் ஆதாரத்தில் சொல்லுகிறேன், अचानक कुछ होने वाला है, திடீர் திடீர் अचानक कुछ होने वाला है, திடீரென்று விழும், अचानक कुछ होने वाला திடீரென்று है। நடக்கும்। विश्वास करने वाले खड़े हो जाएं, விசுவாசிக்கிறவர்கள் எழும்பி நிற்கலாமா? विश्वास करने वाले खड़े हो जाएं। விசுவாசிக்கிறவர்கள் எழும்பி நிற்கலாமா? हे प्रभु, मैं तेरे ओर ताकता हूं, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன்। मैं डाली हुई पानी के ऊपर नहीं, डाले हुए தண்ணீர் पानी के ऊपर மேல், नहीं, அந்த கற்சாடியின் தண்ணீர்ல அல்ல, जिस दीवार को घूम के, दीवार के चारों तरफ घूम के उस दीवार को नहीं देखता हूं, எந்த அலங்கத்தை சுத்தி சுத்தி வந்தமோ அந்த கோட்டையில அல்ல, मेरे साथ देने वाला इब्राहिम को देखता नहीं, என்னோடு கூட இருக்கிற ஆபிரகாமை நான் பார்க்கலையா, अपने खूबी को भी देखता नहीं हूं, என்னுடைய திறமையை நான் अपनी பார்க்கலையா, भरपूरी को देखता नहीं हूं, நான் எனக்குள்ள இருக்கிற காரியத்தை பார்க்கல, अपनी पवित्रता को देखता नहीं என்னுடைய हूं, பரிசுத்தத்தை பார்க்கல, अपनी धार्मिकता को देखता नहीं हूं, என்னுடைய நீதியை பார்க்கல, अपनी क्रिया को देखता नहीं என்னுடைய हूं। கிரியை பார்க்கல, मेरी आंखें तुम्हारे ऊपर लगी है, என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி सब இருக்கிறது। गगरदरा आत्मा में होके उस अचानक बात को प्रभु देखने के लिए कई लोगों के आंखों को परमेश्वर खोलने वाला है। திடீரென்று வருகிற காரியங்களை பார்க்கத்தக்கதாக அநேகருடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்படுகின்றன। कुछ अचानक अचंभे काम होने के लिए परमेश्वर तैयार हो रहा है। திடீர் என்று சொல்லி கிரியை நடப்பிக்க தேவன் ஆயத்தப்படுகிறார்। अपने दोनों हाथों को फैला के प्रभु उस अचानक दिन को, अचानक बात को देखने के लिए मुझे तैयार कर करके अपने को सौंपिएगा। ரெண்டு கரங்களையும் விரித்து, ஆண்டவரே, திடீர்னு வருகிற நாளை, திடீரென்று வருகிற அந்த கிரியை பார்க்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்। Something beyond your comprehension, something beyond your understanding, आपके समझ से बाहर, something beyond your expectation. आपके इंतजार से बाहर God is going to do something beyond. परमेश्वर उससे पार होके कुछ करने जा रहा। अपनाइए, अपनाइए, अपनाइए प्रभु, मैं तुझ पर आंख लगाने के चलते, ஏற்றுக்கொள்ளுங்கள், तुझ உம்மை पर आंख மேலே लगाने के கண்களை चलते, வைக்கிறேன், तुझ पर आंख लगाने के உம்மை चलते நோக்கி பார்க்கிறேன்। इस बात को डर लेता हूँ, इस बात को डर लेता हूँ। இதை பிடித்துக் கொள்கிறேன்। तू विश्वास योग्य है, என்ன நீ உண்மை तू உள்ளவர், विश्वास योग्य है, நீ உண்மை உள்ளவர்। तेरा वचन में परिवर्तन नहीं, உம்முடைய வசனத்துல மாற்றம் तेरे இல்லை, विचार में परिवर्तन नहीं, உம்முடைய விருப்பத்துல மாற்றம் இல்லை, तेरे निशाना में परिवर्तन नहीं। உம்முடைய குறிக்கோள்ல மாற்றம் चाहे இல்லை। मेरे बारे में क्यों न हो, என்னை குறித்தாய் இருக்கட்டும், मेरे परिवार के बारे में क्यों न हो, குடும்பத்தாய் இருக்கட்டும், मेरे सेवकाई के बारे में क्यों न हो, ஊழியத்துக்கு அடுத்ததாய் இருக்கட்டும், मेरे दल के बारे में क्यों न हो, என்னுடைய குழுவை एक குறித்ததாய் अचानक काम का प्रभु तू करने जा रहा है। திடீரென்று செய்கிற ஆண்டவர், तेरा विश्वास योग्यता मेरे अंदर विश्वास को पैदा करने पाए, அந்த உண்மையை எனக்குள்ளே தேவன் விசுவாசத்தை உண்டு பண்ணுவாராக। और मेरा विश्वास बढ़ने से मुझे झुक के आज्ञाकारी होने के लिए सहायता कर। என்னுடைய விசுவாசம் வளர்கிறதுனால நான் பணிந்து குனிந்து கீழ்ப்படியட்டும், मैं संपूर्ण तौर से झुकता हूँ, நான் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன், संपूर्ण तौर से आज्ञाकारी होने के लिए अपने को सौंपता हूँ। முழுவதுமாய் கீழ்ப்படிய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்। मुंह खोल के कहिएगा, வாய் திறந்து சொல்லுங்கள், हाथों का फैलाते हुए, கரங்களை விரித்து, स्वर्ग के ओर अपने वो चेहरा को उठाते हुए, பரலோகத்தை நோக்கி கரங்களை விரித்து, तेरे वचन को मैं पूरा पूरा विश्वास करता हूँ। உம்முடைய வசனம்
வசனத்தை முழுவதுமாய் நம்பி விடுகிறேன். तेरे दिए हुए वायदा को मैं पूरा पूरा मानती हूँ. உம்மால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை முழுவதுமாய் நம்புகிறேன். तेरे बताए हुए वायदा को मैं पकड़ लेता हूँ. உம்மால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிறேன். उसके तरफ कुछ भी दिखाई नहीं पड़ता है. அதற்கு பின்பு எதுவும் எனக்கு காணப்படவில்லை. लेकिन अचानक कुछ होने वाला है. திடீரென்று ஒன்று நடக்க போகுது. अचानक कुछ होने वाला है. திடீரென்று ஏதோ நடக்க போகுது. अचानक कुछ होने वाला है. ஏதோ திடீரென்று நடக்கும். ओ मेरे जीवन में होने वाला है. என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். ओ जीसस हालेलुया हालेलुया.